சார் மூப்பனார் அவர்களுடைய நினைவு நிகழ்ச்சி நேற்று நடந்துச்சு சார். அதில் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று சொல்லியிருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைப்பான், ஒரு புரட்சி ஏற்படும் சொல்லியிருக்காரு சார். என்ன சார் இந்த ஒரு நட்பு மாற்றம்? விரிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசிவிடுவோம். அது மூப்பனார் அவர்களின் நினைவு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது ஒரு கூட்டணிக்கான பிரகடனம் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து ஏற்பாடுகளை எல்லாம் செய்தவர் தமிழ் மாநில காங்கிரஸின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அது ஒரு நினைவு நாள் நிகழ்ச்சினா வருஷம் போன வருஷம் எப்படி நடந்துச்சு? போன வருஷம் தானே ஐயா மூப்பனார் நினைவு நாள் கொண்டாடப்பட்டது. போன வருஷம் போய் மாலை போட்டு செவனேன்னு போயிடுவாங்க இல்லையா? இந்த முறை இதை அரசியல் நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்பதனால்தான் நீங்கள் கவனித்து பார்த்திருந்தீர்கள் என்றால் திரு பாரிவேந்தர் அவர்களோட மகன் அங்கே அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். திரு ஏசி சண்முகம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார். திரு சுதீஷ் அவர்கள் வர வேண்டும் என்பதை உறுதி செய்திருந்தார்கள். அண்டு திரு அண்ணாமலை மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டம் இருந்தது. நான் சந்திக்கிறார்னு சொல்லிட்டு நம்ம தான் பிரேக் பண்ணோம். ஸோ அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருந்த போதும் அவர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இட் இஸ் அன் அலையன்ஸ் ஈவெண்ட்.